வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 90. காலையிலேயே குடும்பமே வேலைக்கு எதுவும் செல்லாமல் நடு வீட்டில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனாள் சைத்து. குழம்பியபடி மாடியிலிருந்து இறங்கி வருபவளை எல்லோரும் கலவையான உணர்வுடன் பார்க்க சைத்துதான் குழம்பி போனாள். எல்லோரையும் அளவிட்டபடி ராவணனும் சைத்துவை இடித்தபடி வந்து நின்றான். சைத்து எல்லோரையும் பார்த்து, என்னாச்சு? எதுக்கு யாருமே வேலைக்கு போகாம இங்கே இருக்கீங்க? ஆகாஷ் கையில் லட்டுடன் வந்தவன் சைத்து வாய்க்குள் திணித்து, வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கும்போது எதுக்கு வேலைக்கு போகணும்? அதான் குடும்பமா எல்லா வேலைக்கும் லீவ் விட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கோம் என்றதும் சைத்து பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு, எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. என்ன ஃபங்க்ஷன்? யாருக்கு ஃபங்க்ஷன்? யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல என்றதும் எல்லோரும் திருட்டு மொழி முடித்தனர். ராவணன் முகம் வன்மையாக மாறவும் வினு எதையாவது கூறி சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தவன், அச்சோ சைத்தோ, உன் அண்ணன் கரனுக்கு தான் ரிசப்ஷன் வர சண்டே என்றதும் சைத்து தன் அண்ணனை ஓடி சென்று கட்டி கொண்டாள். என்கிட்ட சொல்லாம விட்டுட்டல. நிலைமையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை குணவதி பாட்டி எடுத்துக்கொள்ள, இப்பதான் எல்லாரையும் அழைச்சு நான் சொன்னேன் சைத்து, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேரும் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். உனக்கு சம்மதமா என்றதும், எனக்கு ஓகே என குழந்தை போல் குதூகலித்தாள். ராவணன் இமைக்க மறந்து தன் பேபியின் சிறுபிள்ளைத்தனத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். சமீப காலமாக ராவணன் சிலையாகி போகிறான், காதல் கவிஞனாகிறான். இவை அனைத்து பரிமாணத்தையும் தன் பேபி கிட்ட மட்டுமே காட்டுகிறான். அவன் எப்படி இருந்தால் என்ன, ராவணன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என அவன் குடும்ப மக்கள் முடிவு செய்துவிட்டனர். முன்பு போல் ராவணன் தங்களிடம் உறவு கொண்டாடி அன்பு மழையில் நனைய வைக்க நினைக்கவில்லை. அவன் எப்போதும் உணர்ச்சிகள் இல்லாத இயந்திரமாக வாழும் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்ததே அவர்களுக்கு சந்தோஷம். குடும்பம் என்றால் அவன் அன்பாக இருந்தால் மட்டும்தான் குடும்பமாகுமா? நாம் அன்பை பொழிந்தும் குடும்பத்தை உருவாக்கலாம் என்ற உயர்ந்த சிந்தனையை குணவதி எல்லார் மனதிலும் விதைத்து குடும்பத்தின் மூத்தவரான குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆண்கள் இருவரும் மண்டபம், கேட்டரிங், அலங்காரம் அனைத்தையும் சிறப்பாக செய்து தரக்கூடிய குழுவை தேட துவங்கியது. பல ஆயிரம் பேர் வரக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை புக் செய்தனர். விருந்தினர்கள் தங்க பல ஹோட்டல்கள் பேரம் பேசப்பட்டு வாங்கப்பட்டது. தேவன் பாதுகாப்புக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்தான். திருமணத்தில் சின்ன குழப்பம் கூட நடக்கக்கூடாது. எத்தனை பேரின் ஆசை இந்த திருமணம்! ஒரு இரும்பை கரைத்து மனிதனாக மாற்றிய பெண்ணின் திருமணம் என்பதால் பாதுகாப்புக்கு கூடுதல் ஆட்களை தேர்வு செய்தான். ராவண நாட்கள், கர நாட்கள், தேவ நாட்கள் மூவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தனியாக உடை கொடுத்தான். பெண்கள் வீட்டில் இருந்தபடி சமையல் மெனு தேர்வு செய்தனர். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு உணவுகளும் தேர்வு செய்தனர். ராவணன் எவ்வளவு பெரிய தொழிலதிபரோ அதே போல் கரனும் பெரிய தொழிலதிபர். கோசலை கம்பெனிகள் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றது. இப்போது சைத்துவும் தன்னுடைய திறமையால் பல படிகள் வளர்ந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவள். மிக முக்கிய பதவியில் இருப்பவர்கள் அனைவரும் வருவார்கள் என்பதால் உணவில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ராவணன் கல்யாணத்தில் உணவை யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதால் பார்த்து பார்த்து தேர்வு செய்தனர். அங்கு நடக்கும் நிகழ்வுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ராவணன் சைத்துவை தன்னுடைய காரில் அழைத்து சென்றான். ஒரு கையால் டிரைவ் பண்ணிக்கொண்டே மறு கையால் சைத்துவின் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். இருவருக்கும் இடையே பலத்த அமைதி. அமைதி என்பதை விட புது காதலர்கள் போல ஒருவர் அருகாமையை மற்றவர் ரசித்துக் கொண்டிருந்தனர். கார் எங்கும் நிற்காமல் சென்று கொண்டே இருந்தது. ராவணன் அழைத்து வந்து விட்டான். எங்கு செல்வதென்று தெரியவில்லை. அதனால் காரை நிறுத்தாமல் ஓட்டிக் கொண்டிருந்தான். அவள் கை விரல்களுக்குள் தன் விரல்களை கோர்த்து கொண்டவன் அவள் கையில் முத்தமிட்டு தன் நெஞ்சோடு வைத்துக் கொண்டான். எல்லாமே புதிதாக இருந்தது அவனுக்கு. தான் தானா என்ற சந்தேகம் கூட வந்தது. ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வது போல் ஒரு உணர்வு ராவணனுக்கு. அவன் நிலையை கண்டவள் ராவணன் தோளில் சாய்ந்து கொண்டு, மாமு என்று அழைக்கவும் ராவணன் உடலில் உள்ள இரத்த நாளங்கள் எல்லாம் சிலிர்த்து எழுந்தது. காரை ஓரமாக நிறுத்தியவன் தன் தோளில் சாய்ந்தவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் அவள் கூந்தலில் முகம் புதைத்து கூந்தல் வாசனையை தனக்குள் இழுத்து வாசம் பிடித்தவன் ஒரு நிலையில் இல்லை. உணர்ச்சிகள் தரிகட்டு ஓடத் துவங்கியது. தன்னவள் உயிருக்குள் கரைந்திர துடித்த மனது சைத்துவின் வார்த்தையில் மறைந்து போனது. தன் தீண்டலில் கண்மூடி நெஞ்சில் சாய்ந்திருப்பவளை இழுத்து தாடையை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவன், இப்ப என்ன சொன்ன பேபி? ராவணன் வாய்க்குள் இருந்த வார்த்தைகள் வர மறுத்தது. தன் இமைகளை மெதுவாக திறந்தவள் ராவணன் முகம் பார்த்து, மாமு, நீங்க என்னப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? நமக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? எப்போ உங்க கையால
என் கழுத்துல தாலி ஏறும். ஊரறிய கட்ட வேணாம் மாமு. நமக்கு ஒண்ணு இப்போதான் முத கல்யாணம் நடக்க போகல. நம்ம ரூம்ல வச்சு இல்ல இந்த கார்ல வச்சு கூட தாலியை செயினா வாங்கி போட்டா கூட போதும் மாமு. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உங்க மனைவின்னு எனக்கு எந்த அடையாளமும் இல்ல. முறை நீங்க கட்டின தாலிய கூட உங்க தாத்தா கழட்டி வச்சுட்டு போக சொல்லிட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்ததும் அதே தாலியை தேடினேன். திரும்பி அதையே போட்டுக்கலான்னு. ஆனா இல்ல. கண்ணீர் கண்ணம் தாண்டி வழிந்து ராவணன் சட்டையை நனைத்தது. அவள் தங்கள் திருமணத்தை அவள் வாயால் கேட்க முன்பே நடத்திட வேண்டும் என துடித்தவன் இப்போது இன்னும் சில நாட்களில் திருமணம் இருக்கும்போது பழைய தாலியாவது போதும் என்கிறாளே, என்ன சொல்ல முடியும் அவனால்? இதுவரை தன் கஷ்டங்கள் அனைத்தும் வீணானது போல் ஒரு உணர்வு. அவளே வாய்விட்டு கேட்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டேனே. அதுவும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் இவளை பார்த்துக் கொள்ள துடித்தவன் அவன் முன்பே தன்னை அறியாமல் மனவேதனையில் அழுபவளை தேற்றக்கூட வார்த்தை இல்லாமல் கொள்கிறது அவளின் கண்ணீர். தன் கண்ணில் வழியும் கண்ணீரை கூட துடைக்காமல் தேம்பியபடி, கோவிலுக்கு போனா எல்லாரும் குங்குமம் எடுத்து தாலியில வைக்கும் போது எனக்கும் ஆசையா இருக்கு. ஹோட்டலுக்கு வர்றவங்க முதல்ல கேக்குற கேள்வியே கல்யாணம் ஆயிடுச்சான். மாமு, ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அடுத்த கேள்வியா தாலி எங்கன்னா கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியல. எல்லாருக்கும் நான் ஒரு காட்சி பொருளா இருக்கேன். நம்ம வீட்டுல கூட பூஜை அறையில சாமி கும்பிட்டு எல்லாரும் போட்டு வச்சுக்கிறாங்க. என்னால முடியல. சொல்லும் போதே அவளுக்கு மனம் பலமாக வலித்தது. அவனுக்கு தன்னை பிடிக்கும் என்று தெரியும். இருந்தாலும் பாரம் தாங்காமல் கேட்டாள், மாமு, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எல்லாரும் சொல்றாங்கன்னு என்ன ஏத்துக்கிட்டீங்களா? நெருப்பில் இட்ட புழுவாக துடித்து போனான் ராவணன். என்ன வார்த்தை கேட்டுவிட்டாள்? அவள் மேல் கோபம் வரவில்லை அவனுக்கு. அதற்கு பதில் தன்மேலேயே கோபம் வந்தது. அவளை அழக்கூடாது என்று ஒரு சொட்டில் கண்ணீர் கூட விடக்கூடாது என்றவளை தானே அழ வைத்துவிட்டேனே. கார் கண்ணாடியை ஓங்கி குத்தினான். சைத்து பதறி போனாள். மாமா என்று பாய்ந்து அவன் கையை பிடித்து தன் இரு கைக்குள் பொத்தி வைத்துக் கொண்டவளை பார்த்து சிரிப்பதா அழுவதா தெரியவில்லை ராவணனுக்கு. இப்போதும் தன்னை பற்றியே சிந்திக்கிறாள். அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ராவணனுக்கு தெரியவில்லை. என்ன சொல்லி அவளை தேற்ற முடியும்? வாய் வரை வந்து விட்டது. நமக்குத்தான் கல்யாணம் என்பது வார்த்தையை எச்சிலோடு விழுங்கியவன் அவளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் என்று முடிவு செய்த அந்த வன்மையானவன் அவளை தனக்கு தெரிந்த வழியில் சமாதானம் செய்தான். அவள் உதடுகளை வன்மையாக சரி செய்தான். அவள் கேட்ட கேள்விகளுக்கு தாலி கட்டிவிட்டு பதில் சொல்லவே ராவணன் விரும்பினான். அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் அரித்துக் கொண்டே இருந்தது. தன்னவள் முகம் நிமிர்த்தி, உன் கழுத்துல தாலி இருந்தாதா நான் உன் புருஷனா பேபி? உன் மனசுல நான் புருஷனா இல்லையா? சைத்து மென்மையாக சிரித்தவள், நீங்க என் மனசுல எப்பவுமே புருஷன்தான் மாமு. ஆனா நமக்குள்ள உறவுன்னு ஒன்ன ஏற்படுத்தி கொடுத்தது கல்யாணமும் தாலியும் தானே. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதாலதான் நான் உங்க மனைவியான. இல்லைன்னா நீங்க யாரோ நான் யாரோ. ஏனோ அந்த வார்த்தையை கேட்கும் போதே பாவக்காயை போல் கசந்தது. நமக்குள்ள இருக்க உறவை மத்தவங்களுக்கு சொல்லக்கூடியதும் அதே தாலிதான். நம்ம 2 பேரும் ஒன்னா நிற்கும் போது மரியாதை கொடுக்கக்கூடிய தாலிதான். ஒவ்வொருத்தர் பார்வைக்கு எல்லாமே மாறும். ஆனா உண்மை என்னன்னா பல உறவுகளை ஒன்றிணைச்சு கட்டி போடக்கூடியது. உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லக்கூடியது. நம்ம பந்தம் என்னன்னு நம்ம மனசுக்கு புரிய வைக்கக்கூடியது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது இதான் என்றவளை பார்த்தவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. அன்று மனோகரன் கட்டாயப்படுத்தி கட்டி இருந்தாலும் தாலி கட்டிய பிறகே இவள் தன் மனைவியானது. அவளின் ஏக்கத்தை புரிந்து கொண்டவன் சமாதானம் செய்ய முடியாமல் திணறினான். அவளை திசை திருப்பவே, உனக்காக எதுவுமே செய்யாத என்னை எப்படி பேபி திரும்பவும் ஏத்துக்க தயாரானாய் என்று கேட்டான். யார் சொன்னது? நீங்க எனக்கு எதுவுமே செய்யலன்னு தங்க இடம் கொடுத்திருக்கீங்க, பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் மேல சாப்பாடு கொடுத்தீங்க, நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தீங்க, தூங்க தனியா ஒரு இடம் கொடுத்தீங்க. இது எதுவுமே இல்லாம வாழ்ந்த எனக்கு எல்லாமே நீங்க தான் மாமா கொடுத்தீங்க. அவள் என்னவோ சாதாரணமாக கூறிவிட்டாள். ஆனால் அவை அனைத்தும் சாதாரண விஷயம் என்பதால் ராவணன் தன்னவள் வார்த்தையை கேட்டு மலைத்து போனான். வன்மை 91. ராவணன் தன்னுடைய டிசைனிங் உலகத்திலேயே பிரத்யேக முறையில் அனைவருக்கும் ஆடைகளை வடிவமைத்திருந்தான். தன் குடும்பத்தின் துணிகளுக்காக ஒரு குழுவை தயார் செய்து மாடல்களை இவனே தேர்வு செய்து அவர்களை வடிவமைக்க வைத்தான். கோசலை ராவணனிடம் தனியாக துணி எடுக்க கடைக்கு போகணும் என்றதும் எல்லாமே தயார். அத்த, இன்னைக்கு வீட்டுக்கே வந்துரும். என் பொண்டாட்டிக்கு மட்டும் கல்யாணம் தனிக்கு வரும். தாலியும் நானே ரெடி பண்ணிட்டேன் என்றான். நீங்க கவலைப்படாதீங்க என்றவனை இமைக்க மறந்து பார்த்தார். முதல் முறை ராவணன் உறவு முறையில் அழைப்பது மட்டுமில்லாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதை கண்டுதான் மலைத்து போனார். ராவணன் கூறியது போலவே ராவணன் கம்பெனி சீருடையில் சில ஆண்கள் சில பெண்கள் கையில் பலவண்ண பெட்டிகளும் கவருமாக வந்து நின்றனர். வீட்டில் உள்ள பெரியவர் முதல் சிறியவர் வரை ஆர்வமாக ஆஜராகிவிட்டனர். எடுத்து வந்தவர்கள் அழகான மஞ்சளும் தங்கமும் கலந்த நிற பெட்டியில் ஒவ்வொருவரின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து பார்த்து அவர்கள் கையில் கொடுத்தனர். ராவணன் சோஃபாவில் கம்பீரமாக அமர்ந்தபடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். சைத்துவும் ஆர்வமாக பார்த்தாள். பெட்டியே இவ்வளவு அழகா இருக்கே. முதலில் வினோவும் ஜானுவும் போட்டி போட்டு பிரித்தனர்.
இருவருக்குமே அழகான ஆடம்பரமான கனமான லெஹங்கா கண்ணை கவரும் வண்ணத்தில் மின்னியது. அதன் அழகை கண்டு இருவரும் வாயை பிளந்தவர்கள் மூடவே இல்லை. உடையின் மேல் பகுதியில் முத்துக்களும் பாவாடை பகுதி முழுவதும் கற்களும் மின்னிக் கொண்டிருந்தது. அதற்கு பொருத்தமான தாவணி இருவருக்குமே வெள்ளை நிறத்தில் தங்க இழைகள் பொருத்தப்பட்டிருந்தது. பெண்களில் ஜானு, மேனகா, வினோ, சைத்து எல்லோருக்கும் ஒரே போல்தான் நிறம் மட்டும் மாறுபடும். ஆண்களுக்கு கோட் சூட் இருந்தது. விலை உயர்ந்த துணிகளில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆதவகு கொஞ்சம் ஃபேஷனாக அதே கோட் சூட்டை வடிவமைத்திருந்தனர். அதிதி குட்டிக்கு வெள்ளை வண்ண தரையில் படரும் அளவு கவுன், அதிலும் முத்துக்களும் கற்களும் பொருத்தப்பட்டு ஜொலித்தது. கோசலை, மீனாட்சி, குணவதி மூவருக்கும் பட்டுப்புடவை சுத்தமான பட்டில் நெய்யப்பட்டு அவரவர் விரும்பும் வண்ணத்தில் இருந்தது. தன் தந்தைக்கு பட்டு வேட்டி சட்டை இருந்தது. அடுத்ததாக ஒரு குழு கையில் பெரிய பெரிய சூட்கேசுடன் உள்ளே வர எல்லோரும் கேள்வியாக பார்க்க, வந்தவர்கள் ராவணனை பார்த்து வணக்கம் வைக்க அவன் சின்ன தலையசைப்புடன் முடித்துக் கொண்டான். அவர்கள் தங்கள் கையில் இருந்த சூட்கேசுகளை திறந்து உள்ளிருந்து சிறிதும் பெரிதுமாக நகைப்பெட்டிகளை எடுத்து அடுக்கி வைத்தனர். அதில் ஒவ்வொருவரின் துணிக்கும் மேட்சாகும்படி நகைகள், அதுவும் வைர நகைகள் மின்னிக் கொண்டிருந்தது. ஜானு நகைகளை கண்டு தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். கோசலை பிறப்பிலிருந்து கோடீஸ்வரிதான். ஆனால் ராவணன் தன் கல்யாணத்துக்கு செலவு செய்யும் விதத்தை கண்டு அவரே பிரமித்து போனார். அங்கிருந்த அனைவருக்கும் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து போனது. ராவணன் தன்னுடைய கல்யாணத்தை முன்னரே முடிவு செய்து அதற்கான வேலைகளை துவங்கிவிட்டான். தங்களிடம் எல்லா வேலையையும் முடித்த பிறகே கூறியிருக்கிறான் என்று. நகைகளும் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் இருந்தது. தன் குடும்பத்தில் தேவைகளை தன்னால் முடிந்த அளவு பூர்த்தி செய்தவன் சைத்துவையும் விட்டு வைக்கவில்லை. அவளுக்கு சந்தேகம் வராதபடி மற்றவருடன் சேர்ந்து அவளுக்கும் உடைகளையும் நகைகளையும் கொடுக்க வைத்தான். தங்களின் உடைகளையும் நகைகளையும் கையில் பிரித்தெடுத்துக் கொண்டவர்களுக்கு அதன் பாரம் அதிகமாக தோன்றியது. இத்தனை ஆடம்பரமான உடைகளையும் நகைகளையும் போட்டு பழக்கம் இல்லாததால் கைகள் நடுங்கியது. ராவணன் என்னவோ இதெல்லாம் சாதாரணம்தான் என்பது போல் எழுந்து நின்றவன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, கடைக்கு நேராவே போய் வாங்கிக்கலாம். கல்யாணத்துல யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றவனை என்னமா என்பது போல் அதிர்ச்சியாக பார்த்தனர். எல்லாரும் ஒரே குரலில் போதும் போதும், இதுக்கு மேல மூக்குத்தி கூட வேணாம், எங்களுக்கு இதுவே அதிகம் என்று கோரசாக கத்தவும் தன் பார்வையை வந்தவர்கள் மேல் திருப்பியவன் அவர்களில் முக்கியமான மேனேஜரை அழைத்து, சண்டே ஆபீஸ் லீவ், கல்யாணத்துக்கு கட்டாயம் எல்லாரும் வந்துடணும். ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் பஸ் ஏற்பாடு பண்ணிடுங்க. அதே போல அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் துணி கொடுத்துருங்க. இந்த மாசம் சம்பளம் போடும்போது 1 மாசம் சம்பளம் சேர்த்து கொடுத்துருங்க. முக்கியமா எல்லா அனாத ஆசிரமத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் 3 வேளையும் சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. கோவில்ல பூஜைகள் எல்லாம் பண்ணிடுங்க. வேற என்ன, கண்டிப்பா நீங்களும் கல்யாணத்துக்கு வந்துருங்க என்றவன் அதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல் இருந்தவன் திடீரென்று அங்க நின்ற அனைவரையும் பார்த்து, இந்த 1 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. அதுக்காக எல்லாருக்கும் என்ன வேணுமோ கேளுங்க. நானா முடிவு பண்ணி செய்யறது சரியா வராது. அவர்களோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நீங்க எங்களுக்கு எப்பவுமே நிறைய செய்றீங்க, அதுவே போதும். அது மட்டும் இல்லாம இது எங்களோட கடமை. எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்க தான் சார் நன்றி சொல்லணும். ராவணன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் மேனேஜரை பார்த்து, ஆண்களுக்கு பைக்கும் பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருங்க என்றவன் ஆச்சரியத்தில் கண்களை சாசர் போல் விரித்து நிற்கும் தன் பேபியை நெருக்கியவன் அவள் கையில் இருந்த நகை துணியை வாங்கி கொண்டவன் அவள் தோளில் கை போட்டு அறைக்கு அழைத்து சென்றான். அவன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் குறையாமல் சிலை போல் அவர்கள் இருவரும் சென்ற திசையை பார்த்தபடி நின்றிருந்தனர். ஆகாஷ் என் கையை கிள்ளிவிடு என்றதும் இதுதான் வாய்ப்பு என்று நினைத்தவன் சிவந்து போகும் அளவு அழுத்தி கிள்ளிவிட்டான். வினோ கத்திய கத்தலில் எல்லோரும் திரும்பி வினோவை பார்க்க அவளோ தன் கணவனை கொலைவெறியுடன் முறைத்துக் கொண்டிருந்தாள். ஆகாஷ், என் கையில மட்டும் இவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள் இல்லைன்னா உன்னை உண்டுல ஆக்கியிருப்பேன். அண்ணன் வாங்கி கொடுத்த பொருளால தப்பிச்ச நீ என்று கத்திக் கொண்டிருந்தாள். ஏங்கரன், நமக்கே இவ்வளவு வாங்கி குவிச்சவரு சைத்துக்கு என்னடா பண்ணிருப்பாரு? இப்பவே ஆர்வமா இருக்கு மேனகா கூறியிருந்தாள். எல்லோர் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. கரண் தன் குடும்பத்தை பார்த்து, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எல்லாரும் மாசம் நிக்காம போய் ஆளுக்கு ஒரு வழியா பாக்கலாம் என்றவன் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றான். ஒரு அண்ணனாக தன்னுடைய கடமையை செய்ய நினைத்தான். சைத்துவுக்கு நகைகள் வாங்கி வைத்திருந்தாலும் இப்போது புதுசாக வாங்கவே வந்திருந்தாள். அவன் மட்டும் இல்லை, எல்லோரும் அவர்களுக்கு கிஃப்ட் வாங்கவே கடைக்கு சென்றனர். வீட்டில் சைத்துவும் ராவணனும் மட்டும் தனித்திருந்தனர். சைத்துக்கு வார்த்தைகள் வரவில்லை. என்ன செய்வது, எப்படி சொல்வது? தன் குடும்பத்துடன் ஒட்டி உறவாடவில்லை என்றாலும் அவர்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லையே. ராவணன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள், மாமு, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தீங்க, நீங்க ஒண்ணு வாங்கிக்கல, உங்களுக்கு எது வேணாமா? கண்ணில் கவலையோடு கேட்கும் மனைவியை ரசனையாக பார்த்தவன், வேணும் பேபி, அதுவும் ஓ மூலமா என்றவன் முகத்தை கண்டவள் வெட்கத்தில் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ராவணன் தன் பேபி கூந்தலை பிடித்து விளையாடியபடி அவள் காதோரம் குனிந்து தன் சூடான மூச்சு காத்தை அவள் கழுத்தில் படர விட்டவன், நீ நீ உன் கையால சமைச்சு தந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதுவும் எனக்காகவே சமைப்பல்ல
என்றதும் சைத்து ராவணன் முகத்தை நிமிர்ந்து முறைத்தவள் வேகமாக சமையல் அறைக்கு ஓடினாள். அவள் எதையோ எதிர்பார்க்க ராவணன் சோறல்லவா கேட்டுவிட்டான். அவன் எதை கேட்டாலும் செய்யக்கூடியவள் இதை செய்யாமல் விடுவாளா? ஆரம்பித்து விட்டாள் வேலையை. அவளை மயக்கும் புன்னகையுடன் அவள் அருகில் வந்தவன் மௌனமாக சிரிக்க துவங்கினான். அவள் வேலை செய்யும் நேரத்தில் அவள் எதிர்பார்த்த சில்மிஷங்களை செய்து சிவக்க வைத்தவன் 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய சமையலை 2 மணி நேரம் இழுத்து விட்டான். ராவணனை சமாளித்து சமைத்து முடிப்பதற்குள் வியர்த்து விட்டது சைத்துவுக்கு. தன் முகத்தை அவள் முகத்துடன் பொருத்தி அவள் வேர்வைகளை தன் முகத்தாலேயே துடைத்து விட்டவன் செயலில் நிற்க முடியாமல் கோடியாக ராவண நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். மன்னிக்கவும், கொடியாக ராவண நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். அவளை தூக்கி வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தவன் உணவுகளை தட்டில் போட்டுக்கொண்டு அவள் கையில் கொடுத்து ஓட்டுவதற்கு வாகாக அமர்ந்து கொண்டான். அவள் சின்ன சிரிப்புடன் அவன் கேட்டது போலவே தன் கையால் சமைத்து ஊட்டிவிட்டாள். சிறு வயதில் தாய் கையால் சாப்பிடாததை தான் தாரத்தின் கையால் நிறைவேற்றிக் கொள்கிறான். தாரமும் மறு தாய் ஆகிறாள் என்பதை உணர்ந்து அனுபவிக்கிறான் ராவணன். தாயும் அவளே, தாரமும் அவளே, தன் செய்யும் அவளே, செய்யும் அவளே என்பதை அவளுக்கு அனதிரமும் உணர்த்தி அவளை கரையச் செய்கிறான் ராவணன். வெளியே வன்மையாக இருந்தாலும் தன் மனைவியிடம் எதையும் கேட்க கூச்சப்படவில்லை அவன். அவளுக்கு குழந்தையாக மாறி போகிறான். அவளிடத்தில் மட்டும் தன் வன்மையை தொலைத்து விடுகிறான். தனக்காக வாழுபவள், தன்னையே உயிர் மூச்சாக சுவாசிப்பவள், தனக்கொன்றென்றால் தன்னை விட அதிகமாக துடிப்பவள், தன்னை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழும் தன் அவளிடம் இனி வன்மையை காட்டி கோபத்தை காட்டி என்ன சாதிக்கப் போகிறோம் என்பதை அணு அணுவாக உணர்ந்து கொண்டான். வன்மையானவனின் வன்மையை கூட சைத்துவின் அன்பு வென்று காட்டியது. அவளை விட அதிகமாக காதலிக்க முயற்சி செய்கிறான். அவள் காதலிடமே தோற்று போகிறான் சந்தோஷமாக. தோல்வி கூட அவனுக்கு சந்தோஷத்தை தருகிறது. தனக்காக வாழும் தன் மனைவியை நேசித்து அவளுக்காக வாழ முடிவு செய்து விட்டான். மீண்டும் மீண்டும் காதலில் அவனை விட அவள்தான் சிறந்தவள் என்பதை அவள் வாழ்வின் கடைசி நொடியில் கூட நிரூபிக்கப் போகிறாள். அவனுக்காக அவள் உயிரை கேட்டாலும் தருவாள் என்பதை செய்து காட்டப் போகிறாள். அதை அவன் தாங்குவானா? பார்க்கலாம். நாளைக்கு நீங்க எல்லாரும் கேட்ட சைத்து ராவணன் கல்யாணம் மறக்காம கேளுங்க. வந்தவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். வன்மை 92. இரவில் நிலா வெளிச்சத்தில் தூங்கும் தன் மனைவியை ரசித்தவன் அவள் மதிமுகத்தை வருடியபடி, நாளைக்கு நேரம் நீ தூங்க முடியாது பேபி, உன்னை உன் மாமு தூங்க விட மாட்டேன், இனி தூக்கத்தை மறந்துரு என்று தூங்கும் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தவனுக்கு தான் தூங்கா இரவாக மாறி போனது. விடியலில் சைத்து எழுந்து பார்க்க தன் அருகில் தன் மாமுவை காணாமல் தேடினாள். அவன்தான் எப்போதே கிளம்பி விட்டான். தன் மனைவிக்கு முத்தங்களை வாரி இறைத்து விட்டு இன்று அண்ணனுக்கு ரிசப்ஷன் இருப்பது நினைவு வர அவசரமாக கிளம்ப ஓடினாள். குளித்து முடித்து லெகங்கா அணிந்து தேவதை போல் நின்றவள் ராவணன் வாங்கி கொடுத்த நகைகளை நிறைவாக மாற்றிக்கொண்டாள். தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தவள் அசந்து போனாள். கடல் நீல வண்ண சட்டையும் பாவாடையும் வெள்ளை வண்ண துப்பட்டாவில் சிலை போல் நிற்பவளின் அழகை ஆராதிக்கத்தான் அங்கு ராவணன் இல்லையே. தன்னவனை தேடிக்கொண்டு கீழே வந்தவள் கண்டது மொத்த குடும்பமும் தயாராகி அவளுக்காக மாடியை பார்த்தபடி காத்திருப்பதேதான். ராவணன் காலையில் போகும்போது சொல்லிவிட்டுத்தான் சென்றான். பேபி, நீங்க யாரும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளா கிளம்பி வந்ததும் வாங்க. ராவணன் வார்த்தையை மீறாமல் எல்லோரும் கிளம்பி தயாராகி 1 கோடி மாடியை பார்க்க அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் 10 நிமிடத்திலேயே வந்துவிட்டாள். காலை 6 to 7 வரை நல்ல நேரம் என்பதால் யாருக்கும் பேசவோ அழகை பாராட்டிக் கொள்ளவோ நேரம் இல்லாமல் சைத்துவை அழைத்துக் கொண்டு வெளியே வர கார்கள் வாசலில் படையெடுத்து நின்றது. ஆளுக்கு ஒரு காரில் ஏறிக்கொள்ள பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ராவணன் குடும்பம் முழுவதும் மண்டபம் நோக்கி சென்றது. படத்தில் மட்டுமே இப்படி பார்த்ததால் எல்லோரும் கண்கள் விரிய பார்த்தபடி மண்டபம் வந்து சேர்ந்தனர். மண்டபமா சொர்க்க வாசலா என்பது போல் இருந்தது. பூக்களின் அலங்கரிப்பு, வண்ண வண்ண விளக்குகளின் அலங்கரிப்பும், தேவன் கரணின் உழைப்பு அம்பட்டும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்திருந்தனர். எங்கும் எதிலும் ஆடம்பரத்தை அள்ளி கொட்டி இருந்தனர். அதில் ஆடம்பரம் மட்டுமின்றி அழகும் அணுவணுவாக ரசிக்கும்படி இருந்தது. கரண் தேவன் இருவரும் வெளியே ஓடி வந்தவர்கள் திகைத்து போனார்கள் தங்கள் துணைகளின் அழகில். அதிதி தன் வெள்ளை வண்ண கவுனில் தேவதை போல் ஓடி வந்தாள். அப்பா என்ற கூவலோடு தன் மகளை அள்ளி முத்தங்களை வாரி வழங்கியவன் தன் மனைவியிடம் கண்ணாலேயே கூறினான் தேவதை போல் இருப்பதாக. ஆண்களுக்கும் தன் மனைவியை கொஞ்சம் ஆசைதான். வேலைகள் அதிகமாக கிடப்பதில் ரசித்தபடி அழைத்து சென்றனர். தேவன் தன் ஜானுமாவுக்கு பறக்க முத்தத்தை அளித்தவன் அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றான். பெரியவர்கள் அனைவரும் சிகப்பு வண்ண துணிகள் அலங்கரிக்கப்பட்ட சேரில் அமர்ந்து கொண்டனர் தங்கள் வீட்டு பிள்ளையின் கல்யாணத்தை பார்க்க. மீனாட்சி தன் கணவன் கைப்பிடித்துக் கொண்டு முகம் கொள்ளாத சந்தோஷத்துடன் அமர்ந்திருந்தார். ஆண்கள் ஒரு பக்கம் வேலை செய்ய வினோ, ஜானு, மேனகா மூவரும் வேலை செய்வது போல் நடிக்க ஓடிவிட்டனர். இல்லை என்றால் சைத்துவிட மாட்டிக்கொண்டு அவள் கேட்கும் கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வது? அதான் எல்லோருமே சைத்துவைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். அவள் கண்கள் தன் கணவனை தேடி அலைந்தது. அவள் எங்கே கேள்வி கேட்டு விடுவாளோ என்றுதான் ஒவ்வொருவராக பேசிக்கொண்டே வந்தனர். சைத்து கண்ணில் ஏக்கம் அப்பட்டமாக அப்பி கிடந்தது.
இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் அழுது விடுவாள் போல. அதற்குள் ராவணன் அடுத்த ஆட்களை அனுப்பி இருந்தான். சைத்து தன் முன்பு நிற்கும் அழகான பெண்களை கண்கள் விரிய கண்டாள். அவர்கள் குனிந்து, மேம் வாங்க, உங்களுக்கு மேக்கப் பண்ணணும், நேரம் ஆகுது என்ற வார்த்தையை கேட்டு குழம்பியவள் கேள்வியாக பார்க்க, அதற்குள் ஜானு ஓடி வந்து, சைத்து போ, எங்க கூட எல்லாருக்கும் அண்ணா பியூட்டிஷியன் வர வச்சிருக்காங்க, போ, நாங்களும் போய் மேக்கப் பண்ணிட்டு வரோம் என்றதும் அரைமுறை மனதுடன் தலையாட்டியவள் அப்போதும் தன் மாமுவை தேடிக்கொண்டே அவர்கள் பின்பு சென்றாள். அறைக்குள் சென்றவள் எதையும் உணரவில்லை. காலையிலிருந்து தன்னவனை பார்க்காத ஏக்கத்தில் பொம்மை போல் அமர்ந்திருந்தாள். சைத்துவுக்கு புதிதாக புடவை மாற்றி நகைகள் அணிந்து தேவலோக தேவ கன்னிகை போல் மாற்றியது எதையும் உணரும் நிலையில் இல்ல அவள். முழுவதும் முடிய ஜானு வினோ ஓடி வந்தனர். சைத்து ரெடி ஆயிட்டாளா, கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது என்றதும் பார்லர் பெண்கள் சுழல் நாற்காலியை சுற்றிவிட இருவரும் அசந்து போனார்கள் சைத்துவின் அழகில். அதுவும் அவள் அணிந்திருக்கும் புடவை நகை எல்லாம் கண்ணை பறித்தது. பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, நேரம் ஆகுது என்று ஐயர் கத்திய பிறகு அவசரமாக சைத்துவை இரு பக்கமும் பிடித்துக் கொண்டு அழைத்து சென்றனர். அக்கா, என் மாமு எங்க கால்ல இருந்து தேடுறேன், பார்க்கவே முடியல, எங்க மாமு என்றவளை பார்த்து ஜானோ வினோ இருவரும் மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டனர். முட்டாளே, கல்யாண கோடத்தில் நிற்கும் போது கூட இதை உணராமல் யோசிக்காமல் மாமு எங்கவா, சரியான மாமு பைத்தியம், இவளை வச்சுக்கிட்டு ராவணன் இன்னும் என்னென்ன துன்பம்லாம் அனுபவிக்க போறாரோ தெரியல என்று எண்ணியபடி மேடைக்கு அழைத்து வந்து, இங்க உட்கார்ந்து நிமிர்ந்து பாரு, உன் மாமு தெரிவாரு என்று கூறிய வினோ சிரித்தபடி தன் கணவன் அருகில் நின்று கொண்டாள். சைத்து நிமிர்ந்து பார்க்க மாமு கிடைக்கவில்லை. அவள் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிய, பேபி என்ற குரலில் பக்கத்தில் திரும்பி பார்த்தவள் கண் சிமிட்ட கூட மறைந்து சிலையாகி போனாள். கண்ணில் இப்பவோ அப்பவோ விழ தயாராக இருந்த நீர்த்துளியை கண்ட ராவணன் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நான் எழுந்து போய்விடுவேன் என்றான் கையில் மாலையை பிடித்தபடி. ராவணன் மிரட்டலில் வழியே இருந்த கண்ணீரை உள் இழுத்தவள் மாலையை தன் தலைக்கு நேராக தூக்கி பிடித்தபடி பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அவளுக்கு பிடித்த புன்னகையுடன் அமர்ந்திருப்பவனை கண்டதுமே புரிந்து போனது, இன்று தங்களுக்குத்தான் திருமணம் என்பது. மாமு என்று உயிரை தீண்டும் குரலில் அழைத்தவள் கழுத்தில் மாலையை போட்டுவிட்டவன் மற்றொரு மாலையை எடுத்து போடு என்றதும் கையில் வாங்கிக் கொண்டவள் அவன் முகம் பார்த்தபடி மாலையை ஆசையாக மாற்றினாள். அவள் காத்திருந்த தருணம், துடித்த தருணம் இதுவே. மகிழ்ச்சிக்கு எல்லைகள் இல்லை அவளுக்கு. தன்னவன் முகத்தை விட்டு விழியை சிமிட்டக்கூட விரும்பாமல் அவனை பார்த்தபடி ஐயர் கூறிய ஒவ்வொன்றையும் செய்தாள். அவளுக்கு ராவணன் சளைத்தவனா? அவளுக்காக சிகப்பு வண்ண சுத்தமான பட்டில் தங்க ஜரிகை கொடுத்து பார்டர் முழுவதும் முத்துக்கள் கோர்த்து வடிவமைத்த புடவையில் புடவையின் ஜொலிப்பை விட சந்தோஷத்தில் அவள் முகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. முகத்தை வருடும் பார்வையில் அங்குலம் அங்கமாக அணு அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தான். கோடிகள் கொடுத்து உருவாக்கிய புடவை அவள் புன்னகையில் சந்தோஷத்தில் மதிப்பிழந்து போனது. மண்டபத்தில் அடக்க முடியா கூட்டம் இருந்தாலும் இருவரின் காதலையும் தவிப்பையும் சந்தோஷத்தையும் இமைக்க மறந்து ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அனைத்தையும் செய்யும் இருவரையும் பார்த்தபடி இருந்தனர். உறவுகளும் குடும்பமும் வாழ்த்த வந்தவர்களும். சின்ன சத்தம் கூட இல்லாமல் ஐயர் கூறும் மந்திரம் மட்டுமே ஒலித்தது. அத்தனை பிரம்மாண்ட மண்டபத்தில் அவர்களின் காதலில் உருகி போனார்கள். அவர்களின் குடும்பம் கண்ணீரோடு சிரிப்போடு இருவரையும் கண்குளிர ரசித்துக் கொண்டிருந்தது. தாலி எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கப்பட்டு தாய் தந்தை கோசலை குணவதி நால்வரும் சேர்ந்து எடுத்துக் கொடுக்க ராவணன் சைத்து விழிகளை பார்த்தபடி வாங்கி அவள் முகத்துக்கு நேரே பிடித்தான். முன்பே கூறிவிட்டான், நீங்கள் நால்வரும் சேர்ந்துதான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை. ஐயர் சத்தியமாக கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்றதும் கெட்டிமேல் சத்தம் அரங்க மதுரும் அளவு கேட்டது. அனைவரின் ஆசீர்வாதத்துடன் நிறைவாக தன்னவள் கழுத்தில் அவள் முகம் பார்த்தபடி ஒவ்வொரு முடிச்சாக நிதானமாக போட்டான். அவள் அப்போதும் இமையை அசைக்க கூட இல்லை. தான் தவித்து கேட்ட தாலியை கூட பார்க்கவில்லை. கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இறங்கியது. கண்ணில் கண்ணீருமாக உதட்டில் சிரிப்புமாக மாமு என்ற அந்த நிலையிலும் அவன் உயிரை உருக்கி எடுத்தாள். அவளின் மாமு என்ற அழைப்பு அருகில் நின்றிருந்த அனைவர் காதிலும் விழுந்து ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. அது வெறும் அழைப்பு மட்டுமில்லை, அவளின் தவிப்பும் சந்தோஷத்தையும் கொட்டி அழைத்தாள் மாமு என்று. குங்குமத்தை கொடுத்து வைக்க சொல்ல ராவணன் அவள் நெற்றியின் உச்சியில் குங்குமம் வைக்கும்போது அவள் உடல் சிலிர்த்து கண் மூடினாள் ஒரு நொடி. அவளின் உணர்வுகளை கண்ட கரனுக்கும் கோசலைக்கும் கண்ணீர் வலித்தது. எத்தனை நாட்கள் இந்த நாளுக்காக துடித்திருப்பாள். தன் மகளுக்கு திருமணம், தன் தங்கைக்கு திருமணம் என்ற சந்தோஷம் அவர்கள் முகத்தில் கூத்தாடியது. அக்னியை வலம் வர சொன்னதும் முதலில் ராவணன் எழுந்து கை நீட்டி வா பேபி என்றதும் அவன் கைப்பிடித்து பூவை போல் எழுந்து அவனை பின்தொடர்ந்தாள். இருவரின் திருமணமும் வெகு சிறப்பாக நடைபெற்று எல்லார் மனதிலும் தனி இடம் பிடித்து விட்டது. வன்மையானவனால் இப்படி கூட காதலிக்க முடியுமா என்று வந்த ஒவ்வொருவரும் அசந்து பார்த்து கொண்டே தங்கள் பரிசுகளை கொடுத்தனர்.
மணமக்களை ஆசீர்வாதம் செய்த அரிசியும் பூவும் மண்டபம் முழுவதும் நிறைந்து வழிந்தது. சைத்து தலை முழுவதும் இருந்த பூக்களை ராவணன் தன் கையாலே தட்டிவிட்டான். இரு மனங்கள் ஒரு மனதாய் இணைந்த அழகான தருணத்தை கண்டு உறவுகள் ரசித்துக் கொண்டாடியது. ஜோடி பொருத்தம் கண்டு அவர்களுக்கு கண் பட்டுவிட்டது. குணவதி எல்லோரும் புகழ்வதைக் கண்டு இருவரையும் நிற்க வைத்து சுற்றி போட்டார். கரண் தன் தங்கைக்கு சீர்வரிசையை வாங்கி குவித்தது மட்டுமில்லாமல் ஊட்டி, சென்னை 2 இடங்களிலும் பங்களா வாங்கி கல்யாண பரிசாக கொடுத்தான். தேவன் அன்று தோட்டத்தில் இருவரும் கட்டி அணைத்திருந்த போட்டோவை மிக பெரிய அளவில் மாற்றி கொடுத்ததோடு ஒரு காரை பரிசாக கொடுத்தான். மற்றவர்கள் ஆசீர்வாதம் முடிய சில நொடி தனிமையை ராவணன் எதிர்பார்த்து தவித்துக் கொண்டிருந்தான் தன் மனைவியை கொஞ்சம் மகிழ. ராவணன் நிலை உணர்ந்த பூவரசு எல்லோரையும் சாப்பிட அனுப்பி வைத்து இருவருக்கும் தனிமை கொடுத்து விலகி சென்றனர். சைத்துவை இழுத்துக்கொண்டு மறைவான இடம் தேடி அடர்ந்த மல்லிகை பந்தலுக்குள் சென்றவன் அவளை இறுக்கமாக அணைத்து முகம் முழுவதும் முத்தங்களை வாரி இறைத்தான். சைத்து வார்த்தைகளற்று ஊமையாகி போனாள். அவள் மட்டுமில்லை, ராவணனும் எதுவும் பேச விரும்பாமல் அவளை நெஞ்சில் சாய்த்துக் கொண்டு அந்த நிமிடத்தை ரசித்தான். பேச நிறைய காலங்கள் உண்டு, இந்த நொடி மீண்டும் வராதல்லவா? நெஞ்சில் சாய்ந்தபடி மாமு என்று அழைத்தவள் உதட்டில் விரல் வைத்து மறுத்தவன் அவள் உதட்டை சிறைப்பிடித்தான். இடைவிடாமல் தொடர்ந்த முத்தத்தில் அவள் உதடுகளை விடும் எண்ணம்தான் இல்லை அவனுக்கு. அவளும் அவனிடமிருந்து விடுபட விரும்பவும் இல்லை. இருவரின் வார்த்தையை தாண்டிய மொழியில் தங்களின் மகிழ்ச்சியை, ஆசைகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களை தொந்தரவு செய்யும் வண்ணம் ராவணன் போன் ஒலிக்க எடுத்து காதில் வைத்தவன் கரண் கரண் என்று அழைத்து பார்த்து ஒன்றும் கேட்காததால் தேவி இங்கே இரு என்றவன் கொஞ்சம் தள்ளி சென்று கரண் இப்ப கேக்குதா என்று கேட்க ராவணன் பெண் மண்டையில் அடி வாங்கி திரும்ப மயக்க மருந்தை அவன் முகத்தில் அடித்ததும் மயங்கி கீழே விழுந்தான். வன்மை 93. தேவன் பதட்டத்துடன் சுற்றி கொண்டிருந்தான். நல்லவேளை மண்டபத்தில் விருந்தினர்கள் எல்லோரும் சென்று விட்டனர். மீதம் நெருங்கிய பிசினஸ் மேன்களும் உறவுகளும் மட்டுமே இருந்தனர். ராவணன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கி கலங்கி தவித்தனர். கொஞ்ச நேரம் முன்பு வரை இருந்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் ஆரவாரமும் காணாமல் போனது. ராவணன் காணாமல் போனதை முதலில் அறிந்து கொண்டது தேவன் தான். ராவணன் போன் மூலம் அறிந்து கொண்டான். தேவன் செய்த தவறு ராவணன் காணாமல் போனதை அறிந்தவன் சைத்துவை தேடாமல் விட்டது. ராவணன் கடத்தப்பட்டான் என்ற டென்ஷனில் சைத்துவை மறந்து விட்டனர். கரண் ஒரு பக்கம் தன்னுடைய போனை தேடிக் கொண்டிருந்தான். தேவன் ஒரு பக்கம் பாதுகாவலர்களிடம் கத்திக் கொண்டிருந்தான். எவ்வளவு பாதுகாப்பா இருந்தா எப்படி ராவணனை கடத்தினாங்க? மண்டை காய்ந்தது. ஒன்றும் புரியாமல் தலையை பிடித்துக் கொண்டான். ஜானு தேவன் நிலையை கண்டு ஓடி வந்தவள், மாமா டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் கொஞ்சமா யோசி, கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் என்றாள். மேனகா கரனை தேடிக் கொண்டிருந்தாள். கரண், ராவணன் சைத்துவை அழைச்சு சென்றது மல்லிகை தோட்டத்தில் சுற்றி பார்த்தான் கரண். போன் ஒரு செடியோட அடிபாகத்துல நொறுக்கப்பட்டு பீஸ் பீஸா கிடக்கு. அதில் ஒரு பகுதியை கூட ஒட்ட வைக்க முடியவில்லை. ஆனால் ராவணன் போனில் கடைசியாக கரண் நம்பர் இருப்பதையும் தன் போன் நொறுக்கி இருப்பதையும் வைத்து தன் போன் மூலம்தான் ராவணனை தனியாக அழைத்திருக்க வேண்டும் என்பதை சரியாக கண்டு கொண்டான். ஆத்திரத்தில் கை நரம்புகள் புடைத்தன. தனிக்காட்டு சிங்கம் போல் இருந்தவனை, அதுவும் அவன் திருமணத்தன்று கடத்தி இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று யோசித்தவனை மேனகாவின் குரல் தடுத்தது. கரண் என் அழுதபடி அதிதியை தூக்கி கொண்டு வந்தவள் பாவாடை தடுக்கி விழ பார்க்க கரண் தாங்கி பிடித்துக் கொண்டான். மேனகா எதுக்கு அழுற? ராவண சிங்கம், அவனுக்கு ஒண்ணு ஆகாது, நாங்க கண்டுபிடிச்சிடுவோம் என்றவனை தடுத்து, சைத்துங்க என்ற மேனகாவின் கேள்வி கரனுக்கு அப்போதுதான் சைத்துவின் ஞாபகம் வந்தது. உடலில் நடுக்கம் பிறக்க சர்வ நாடிகளும் அடங்கியது போல் உணர்ந்தான். நடுக்கும் குரலில், ரூம்ல இல்லையா என்றவனை கண்ணீர் வழிய, இல்ல கரண், அத்ததான் முதல்ல தேடி பார்த்தாங்க, அவளை காணோம் என்று பயத்தில் மயங்கி விட்டார்கள் என்று கூறினாள். கரனுக்கு தலையில் பேரிடியாக இறங்கியது. இதுவரை நண்பன் மட்டும்தான் காணோம், அவனை காப்பாற்றி விடலாம் என்று தைரியமாக இருந்தவன் இப்போது சைத்துவையும் காணவில்லை என்றதும் துடித்து போனான். கரனுக்கு ராவணன் ஒரு நாள் கூறியது ஞாபகம் வந்தது. ராஜாவை அழிக்க முடியலன்னா அவங்களோட அடுத்த குறி ராணிதான், ராணியை அழிச்சுட்டா ராஜாவை தானே அழிஞ்சிருவான்ல என்ற வார்த்தை கரண் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருக்க வேகமாக தேவனை தேடி ஓடினான். தேவன் அவசரமாக தீவிரமாக யோசித்தான். அவன் நினைவில் வந்தது பார்லர் பெண்கள். எந்த பார்லரில் இருந்து பெண்களை அழைத்திருந்தனரோ அவருக்கு போன் செய்ய நினைக்கும் முன்பே அவர்கள் போன் செய்தனர். தேவன் சந்தேகமாக அட்டன் செய்து காதில் வைக்க மறுபுறத்தில் பதட்டமாக, சார், ஒரு பெரிய பிரச்சனை. நாங்க அனுப்பியிருந்த பொண்ணுங்களை ஒரு பொண்ணை அடிச்சு போட்டுட்டு வேற யாரும் வந்திருக்காங்க சார். இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க குரூப்பா போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுல ஒருத்தி மட்டும் இல்லாம போக நான் தேடி போனேன். அவ வீட்டுல அங்க ரத்தத்தோட மயங்கி கிடந்தா சார். ராவணன் சாருக்கு தெரிஞ்சா எங்களை கொண்டுடுவாரு என்று கதறிய பெண்மணியை, ஒரு நிமிஷம், நாங்க பாத்துக்கிறோம் என்றவன் போனை வைத்துவிட்டு திரும்ப கரண் மூச்சரிக்க கண்ணீருடன் வந்து நின்றான். தேவா, என் தங்கச்சியை சேர்த்தே கடத்திருக்காங்க என்றதும் மொத்தமாக அதிர்ந்து போனார்கள். கரண், நமக்கு எதிரி யாரு என்றதும் இருவரும் ஒரே சமயத்தில் துல்கர், தேவி மட்டும்தான் என்றனர்.
அதற்குள் அழிந்து போன கேமரா பதிவுகளை ஒருவன் திரும்பவும் மீட்டெடுத்தவன் வேக வேகமாக ஓடி வந்தான். சார், இத பாருங்க என்றபடி தன் கணினியை கரண் தேவன் பக்கம் திருப்ப அதில் ராவணன் போனில் ஏதோ பேசுவதும் பெண்ணால் இருந்து கட்டையால் அடிவாங்கி திரும்பியவன் முகத்தில் மயக்க மருந்தை அடிப்பதையும் பார்த்தனர். ஆனால் யார் அதை செய்வது என்றுதான் தெரியவில்லை. இருவரும் அந்த பெண் தேவி என்று நினைத்திருக்க ராவணன் மயங்கியதும் வன்மமாக சிரித்தபடி தன் முகத்தை மறைத்திருந்த துணியை எடுத்தாள் அமுதா. ராவணனின் அத்தை பெண் ஆகாஷ். அது அமுதா என்று சரியாக கண்டு கொண்டான். அமுதா முகம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் அவளை அடையாளம் கண்டுபிடிப்பது ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஆனால் எதற்கு இவள் கடத்த வேண்டும்? சைத்து என்ன ஆனாள் என்று எதுவும் தெரியவில்லை. தாங்கள் எங்கெங்கு கேமராக்கள் பொருத்தினோம் என்று அவளுக்கு எப்படி தெரிந்தது? அனைத்தையும் அழித்திருக்கிறாளே. சைத்து ராவணன் இருவரும் காணாமல் போய் அரை மணி நேரம் ஆகிவிட்டது. இதுவரை எந்த தகவலும் இல்லை. 3 ஆண்களும் செய்வதறியாது திகைத்து நிற்க, ஆகாஷ், நீ நம்ம குடும்பத்தை அழிச்சு வீட்டுக்கு போ, யாராவது அவங்க கூட இருக்கணும் என்றவன் பெரியவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தான் கரண். பூவரசு போக மாட்டேன் என்றவரை உடல்நிலையை காரணம் காட்டி அனுப்பி வைத்தான். பெண்களும் அழுதபடி வீட்டிற்கு சென்றனர். அவர்களின் பாதுகாப்புக்கு பலரை அனுப்பி வைத்துவிட்டு ராவணன் சத்து இருக்கும் இடத்தை தேட துவங்கினர். டிராக் பண்ண வேண்டியது எதுவும் வேலை செய்யவில்லை. இவர்களின் கண்ணீருக்கும் துடிப்புக்கும் காரணமானவனோ ராவணன் உலகத்தில் துணிகளுக்கு சாயம் கலக்கும் தொட்டிக்கு மேல் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தான் மயக்கம் தெளியாமல். கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிந்து கண் திறந்தவன் கண்டது தனக்கு முன்னால் ராவணன் கம்பீரமாக அமரும் நாற்காலியில் அமுதா கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள். என்ன ராவணா, எப்பதான் மயக்கம் தெளிஞ்சுதா? எவ்வளவு நேரம் நாங்களும் உன்னையே வேடிக்கை பாக்குறது என்றவள் சொடக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருந்த போல. ஆட ஆட ஆட, என்ன காதல், என்ன காதல். காதல் அப்படியே அருவிய கொட்டுது சொட்டுது கண்ணுல. பார்த்த எனக்கே உடம்பு செலுத்து போச்சுன்னா பாத்துக்கோங்க. கல்யாண மாப்பிள்ள நீ மாப்பிள்ள குளத்துல இங்க தொங்கிட்டு இருக்க. உன்னை கொல்றதை விட நீ துடிக்கிறத நான் பாக்கணும் ராவணன். ஒரு நிமிஷம் இரு, உன்னோட 2வது கல்யாணத்துக்கு என்னோட பரிசு என்றவள் விசில் அடிக்க ஓர் அறை கதவு திறக்கப்பட்டது. சத்தம் வந்த திசையில் ராவணன் பார்வையை செலுத்தியவள் துடித்து போனான். சைத்து தலைமுடியை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்தாள் தேவி. சைத்து கண்ணம் வீங்கி சிவந்திருந்ததை வைத்தே தெரிந்து கொண்டான் அவளை அறிந்திருப்பதை. உயிர் துடித்து போனது. கொஞ்ச நேரம் முன்பு வரை முகத்தில் பொலிவுடன் சின்ன சுணக்கம் கூட இல்லாமல் இருந்தவள் இப்போது கண்ணம் வீங்கி வருகிறாள். தன்னை பார்த்ததும் புன்னகைக்கும் உதடுகள் வறண்டு உதட்டின் ஓரம் ரத்தம் வழிய கலங்கிய கண்ணோடு தன்னை பார்த்தபடி வந்தவள் உதடுகள் அந்த நிலையிலும் உச்சரித்தது மாமு என்று. சத்தம் வரவில்லை என்றாலும் சைத்துவின் ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் சொல்பவனுக்கா புரியாமல் போகும்? தன் பேபி நிலையை கண்டு கதறியது மனம். அதைவிட கொடுமை, ராவணன் கண்முன்பே சைத்து கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் தேவி. வாங்கிய அறையில் சுருண்டு விழுந்தவளை கண்டவன் துடித்து போனான். பேபி என்று கத்த மட்டும்தான் முடிந்தது. தான் அவள் அருகில் இருந்தும் அவளை காப்பாற்ற முடியவில்லையே, தாங்கி பிடிக்க முடியவில்லை என்று கதறியது மனம். பேபி பேபி என்று கத்தியவனின் ஆக்ரோஷமான சத்தத்தை ஏதோ எண்ணெசை போல் கண்மூடி ரசித்தனர் இரு பெண்களும். அட அட அட, இந்த ராவணனுக்கு கூட ஃபீலிங் இருக்கு பாரு தேவி. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானும் என் அக்காவும் இவன் இருக்க தசை பக்கம் போனா கூட கையில கிடைக்கிறத வச்சு அடிப்பான். இப்ப இவ்வளவு அடிச்சதும் கத்துது, சிங்கம் கதறுது. அட அட, என்ன எளிமையா இருக்கு. இது போல அவனை துடிக்க விட்டு கொஞ்ச நேரம் ரசிக்கணும் தேவி. நீ ஸ்டார்ட் பண்ணு என்றதும் தன் இரு கையை தட்டியபடி கீழே விழுந்தவளை தன் செருப்பு காலால் எட்டி உதைத்தாள் தேவி. அதுவரை வழியை தன் மாமுவுக்காக மறைத்தவளால் அந்த வழியை தாங்க முடியவில்லை. மாமு என்று முதுகை பிடித்துக் கொண்டு கதறினாள். ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது என்றவள் இப்போது கண்ணீரில் குளிக்கிறாள். ராவணனால் எதுவும் செய்ய முடியவில்லை. தொங்கிய நிலையில் துடித்துக் கொண்டிருந்தான் ராவணன். தன்னை அடித்தால் எவ்வளவு வேண்டுமென்றாலும் வாங்கிக் கொள்வான். தன் உயிரானவள் குழந்தையை போன்றவளை அல்லவா துடிக்க வைக்கின்றன. அவள் வலி தாங்க மாட்டாளே. மாதத்தின் 3 நாட்களில் வரும் வயிற்று வலிக்கே துடிப்பவள் இத்தனை அடிகளை எப்படி தாங்கிக் கொள்வாள்? போல் மென்மையானவளை காயப்படுத்துவதை தாங்க முடியாதவன் கயிற்றில் துள்ளிக் கொண்டிருந்தான் தொங்கிய நிலையில். ஊசலை போல் ஆடிக்கொண்டிருந்தானே தவிர கட்டில் இருந்து விடுபட முடியவில்லை. மீண்டும் சைத்து வயத்தில் உதைக்க கால் தூக்கியவளிடம், நிறுத்து, உனக்கு என்ன வேணும்? என் பேபியை விட்டுடு. நீ என்ன கொடுமை பண்ணுமோ அதை என்ன வச்சு பண்ணிக்கோ என்று கோபமாக கத்திய ராவணனை பார்த்து இருவரும் சத்தம் போட்டு சிரிக்க துவங்கினர். அங்க அடி வாங்கி ரத்தம் வர்ற பொண்டாட்டி கிடக்கும் போது கூட உனக்கு கோபம் வருதாடா? இன்னைக்குதான் திரும்பவும் இவளை கல்யாணம் பண்ண போல நீ கட்ட தாலில மஞ்ச கூட காயாம இங்க கிடக்கா. அவ உயிர் எங்க கையில இருக்கு. பயமே இல்லாம கோவப்பட்டு இருக்க என்று கோபமாக கத்திய தேவி தூக்கிய காலை கீழே இறக்காமல் சைத்து வயிற்றில் உதைத்தாள். சைத்துவுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிய இடத்திலேயே உதைக்க சைத்துவால் வலி தாங்க முடியாமல் மாமோ
என்ற கதறலுடன் உடலை குறுக்கி சுருண்டு கதறினாள். அவளின் நிலை கண்டு ராவணன் உயிர் போய் விடும் போல இதயத்தில் கத்தி வைத்து கிழிக்காமல் ரத்தம் வந்தது. அவளை விட அதிகமாக கதறினான். பேபி என அவனுக்கு தெரியும் அவள் வழி. எதற்காகவும் யாருக்காகவும் கலங்காதவன், கண்ணீரை அறியாதவன். கண்ணிலிருந்து கண்ணீர் இறங்கியது. தன்னவள் துடிப்பதை பார்த்து தன்னுடைய கோபத்தை, ஆணவத்தை அவனின் பேபிக்காக உடைத்தெறிந்து வெளியே வந்தான். பிளீஸ், நீ என் பேபியை விட்டுடு. அவ பாவம். அவ எந்த தப்பும் செய்யலையே. நான் தானே உங்களுக்கு வேணும். என்னை கொண்டுடுங்க, பேபியை விட்டுடுங்க என கெஞ்சி கொண்டிருந்தான் இரு ராட்சசிகளிடம். முதல் முறை ராவணன் கெஞ்சினான். யாருக்கும் அடிபணிந்து பழகிடாத ராவணன் தன்னவளுக்காக அடிபணிந்தான். சைத்துவின் பல வருட ஏக்கம் நிறைவேறி முழுதாக கூட அனுபவிக்கவில்லை. அவள் கழுத்தில் தான் கட்டிய மஞ்சள் தாளி சிகப்பாக மாறியிருந்தது சில இடங்களில். ராவணன் காதலின் ஆழத்தை உணர்ந்தவனால் பேபி என்று கதற மட்டும்தான் முடிந்தது. அவன் கதறல்களை கேட்ட சைத்து தன்னுடைய வழியை தாண்டி தன்னவன் தனக்காக தகுதியில்லாத மிருகங்களிடம் கெஞ்சுவது வலித்தது. ராவணன் வருவான்.